யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும். அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான்? நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான். நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்திலையும், நீ இல்லாட்டி எப்படி, நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறட்டு பார்த்துக்கொள்வோமேன்னு மனைவிட்ட பேசுவோம். நாமே பெத்தெடுத்து பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம மோதிர யாரோட? அல்லாஹோட. இந்த உலகத்தில் எவர் மீதும் தேவையில்லாமதான் அல்லாஹ் தாலா படைச்சிக்கிறான். ஆனா ஒரு கோஆபரேஷனான லைஃப் அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான். என்னாலதான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் உடுகட்டுறது. அதன் ஒரு வடிவம் தான். நான் நம்ம உடனே இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது, நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிற, நீ உனக்கு என்ன ஆகிச்சு, உன்னையோட வாப்பா நாடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாரு, அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். நீ சம்பாதிக்கல, அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா, தேடலையா? அல்லாஹு தாலா ஒருத்தர் நான் இல்லாட்டி என்ன ஆகுறது எல்லா விஷயத்தையும் வரைஞ்சி கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ்களும் இருக்கல. பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்களா? பலஸ்தீனை ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, பலஸ்தீன் விடுதலை இல்லை, கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேனான்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் என்னது பேலன்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள், செய்தி என்னது முடிஞ்சது, அடுத்தது நாங்க கண்டினியூ பண்றோம்.